அக்னி சட்டியை வரையணும்னாலும் பானையை போட்டுதான் ஆகும். அக்னி சட்டியை வரையணும்னாலும் அவன் வரைகிறவன் அந்த தம்பி திருமாவளவனை நினைச்சுக்கிட்டு தான் பானையை போட்டு அப்புறம் அதுக்கு மேல சோலையை போடணும். தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு இன்டர்லாக்கிங் பண்றான் பாருங்க. வன்னியர் சமூகமும் ஆதி திராவிடர் சமூகமும் ஒன்றுதான், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அக்னி சக்தி வன்னியர் சமூகத்துக்குரியது, பாமகவுக்குரியது அல்ல, வன்னியர் சமூகத்திற்குரியது. அவங்க அதை கையாளுறாங்க. விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் பானை, அது அக்னி பானை, இது அறிவு பானை. அன்ன பானை, அறிவும் வேணும் அக்னியும் வேணும். உடம்புல எப்போ ஒரு சூடு இருக்கணும், சூடு குறைஞ்சிடக்கூடாது, சூடு சரணை கெட்டவன் யாரும் சொல்லக்கூடாது. ஆகவே அக்னியும் வேணும் அறிவும் வேணும். நமக்கு தேர்தல் ஆணையமே இந்த சமூகங்களுக்கு இடையில ஒரு நல்லுறவை நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு விரல் புரட்சியே